ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிக்க வைத்து உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதத்தால் நிரப்பி உயர்த்துவாராக. யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக கர்த்தராகிய இயேசு சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். இந்த ஜனவரி 22ஆம் தேதி என்பது இந்திய கிறிஸ்தவ உலகில மிகவும் விசேஷித்த நாள். ஆயிரமான குஷ்டரோகிகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் சுத்தமாக்கி சுகமாக்கி அவர்களுக்கு நல்ல உடையை கொடுத்து உணவை கொடுத்து அவர்களை பாதுகாத்து, குஷ்டரோகிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குண்டான சொத்தை, நிலத்தை, பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலினாலே கிரகாம் ஸ்டெயின் என்ற அருமையான தேவ மனிதர் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட அவர் இந்தியாவில் வந்து ஒரிசா என்ற மாநிலத்தை தேர்ந்தெடுத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தன் சொந்த பணத்தால் வாங்கி கைவிடப்பட்டு அனாதைகளாக தெரிந்த லட்சக்கணக்கான குஷ்டரோகிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்த்து அவர்களை பராமரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர் சேவை செய்து கொண்டு வந்தார். ஆனால் மதவெறி பிடித்த ஒரு கூட்டம் இதோ அவர்கள் மேல் சுயநல எண்ணங்களோடு கூட எப்படி இந்த பாதிரிமார்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்ட கைவிடப்பட்ட தெருவோரங்களிலே, மலை பிரதேசங்களிலே, வனாந்தரங்களிலே அனாதைகளாக இருக்கிற குஷ்டரோகிகளெல்லாம் கண்டுபிடித்து இப்படி ஆயிரம் பேரை அவர்களுக்கு மருந்திட்டு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களே, இது இனி நாங்கள் அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லி ஒரு கொலைகார கூட்டம் அந்த கிரகாம் ஸ்டெயின் என்ற அந்த அருமையான தேவ மனிதரையும் அவருடைய 2 குழந்தைகள் 6 வயது 10 வயது பிள்ளைகளை அவர்கள் பயணம் செய்த வேனோடு உயிரோடு எழித்து கொலை செய்த நாள் இந்த ஜனவரி 22ஆம் தேதி என்பது. கோதுமை மணி போல் கிரகாம் ஸ்டெயின் தன் உயிரை ஆண்டவராய் இயேசுவுக்காக இந்தியாவிலே அவர் கொடுத்தார். என் அன்பான தேவ ஜனங்களே, கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி அப்பொழுது இந்தியாவுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அந்த கொலைக்காரர்களை, என் கணவனை என் பிள்ளைகளையும் கொலை செய்த கொலைக்காரர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் மன்னிக்கிறேன் என்றார். இந்த செய்தி முழு உலகத்துக்கே சென்றது. ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மன்னிப்பை அந்த கொலைகாரர்களுக்கு சொல்லி இப்படியான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் இந்த நாள். ஆகவே நண்பானவர்களே, நன்மை செய்வது, பிறரை வாழ வைப்பது, விழுந்தவர்களை எழுப்புவது, அனாதைகளை ஆதரிப்பது, கைவிடப்பட்டவர்களை அரவணைப்பது, உணவு கொடுப்பது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது, கைவிடப்பட்ட நோயாளிகளை ஏற்றுக்கொண்டு, குஷ்டரோகிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களுக்கு உடை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காட்டுவது, இதுதான் கிறிஸ்தவ அன்பின் ஊழியம். ஆனால் இன்றைய பாவ சிந்தை கொண்ட மனிதர்களால், சுயநல சிந்தை கொண்ட மனிதர்களால், சாத்தானுடைய கொலைவெறி சிந்தை கொண்ட மனிதர்களால் அந்த நன்மையான அற்புதமான அன்பின் பணி எதிர்க்கப்படுகிறது. அது நிமித்தமே அந்த கிரகாம் ஸ்டெயினையும் அவருடைய 2 குழந்தைகளையும் கொலை செய்தார்கள். கிரகாம் ஸ்டெயின் என்ற கோதுமை மணி
கிறிஸ்துவுக்காக இந்திய மண்ணில் அது புதைக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் கோதுமை மணியாய் புதைக்கப்பட்டார்கள். இனி வரும் நாட்களில் கோடி கோடியான மக்கள் ஆண்டவராக இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் இந்தியாவில் உருவாகிறது. ஆமென் அன்பானவர்களே, இந்த நாள் இப்படிப்பட்ட பாதகர்கள் எல்லாம் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிற நாள். நன்மை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டம், விழுந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்காக நாம் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். தேவனே, உமது அன்பு, உமது இரக்கம், உமது ரட்சிப்பு, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் இந்திய நாட்டில் கோடி கோடியான மக்கள் அறியும்படி அவர்களுடைய அறிவு கண்களை, ஆன்ம கண்களை, அந்த பரிசுத்த அன்பின் கடவுளை அறிகிற அறிவை அடையாதபடி தடுத்திருக்கிற பொல்லாத பாதாள பிசாசின் பிடியிலிருந்து எங்கள் நாட்டை ஆண்டவரே காப்பாற்றும். இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தியும் தொடும் ஆண்டவரே. இந்த நாடு மெய்யான தேவனாம், அன்பின் கடவுளாம், வரப்போகிற நித்திய ராஜாவான ஆண்டவரே இயேசுவே உம்மை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அன்பானவர்களே அந்த கோதுமை மணியைப் போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படும்படியாக ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும் அந்த பரிசுத்த மிஷனரிகளுக்காக, அவர்களைப் போல எங்கள் நாடு ஆண்டவர் அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் இந்தியாவை சந்தியும், எங்கள் இந்தியாவை ரட்சியும், எங்கள் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சமாதான சகோதர சமதர்ம ஐக்கியத்தோடு எங்கள் நாடு செழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தாதி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மரித்தால் அன்றி அது பலன் தராது என்று சொன்னீர். ஆண்டவராக இயேசுவே, உமது அன்பின் பணிக்காக கோடி கோடியான மக்கள் வேத சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் கிரகாம் ஸ்டெயின் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உமது நாமத்துக்காகவே ஆண்டவரே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் நிமித்தம் இந்த இந்தியாவில் கோடி கோடியான ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய ஆண்டவரே உமது அன்பின் கரத்தை நீட்ட வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய ஆவியால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சத்திய தெய்வத்தை, அன்பின் தெய்வத்தை, இரக்கத்தின் கடவுளாகி உம்மை, மீட்பின் கடவுளாகி உம்மை, ஆண்டவரே வரப்போகிற மகாராஜாவான தேவாதி தேவனை உம்மை எங்கள் நாடு அறியும்படி ஆவியானவரால் எங்கள் இந்திய தேசத்தை ரட்சியும், மீட்டுக்கொள்ளும் இந்தியாவை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.